இந்த பிடிஏ சட்டம் கூடிய சீக்கிரம் நீக்கப்பட்டால் அனுர தனக்கு தானே வைத்துக் கொள்ளும் ஆப்பு. இலங்கை வரலாற்றுல கடந்த 46 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியில் இருந்த பல அரசாங்கங்கள் தங்களுக்கு எதிரான மக்களின் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக வேண்டி தங்களின் ஆட்சி நாட்காலிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு மிக கொடூரமான ஆயுதமாக பயன்படுத்தியதான் பயங்கரவாத தடுப்பு சட்டம், அதாவது பிடிஏ. விரும்பினா தூக்கி உள்ள போட்டு பிடிஏ அப்படிமா விசாரணை எதுவுமே இல்லை, எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள வச்சுட்டு விசாரிக்கணும்னு சொல்லலாம். தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களான தலைமையில ஒரு கண்ணீர் புகை இல்லை என்று அன்றைக்கு பார்லிமெண்டத்தில் பேசும்போது அவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள். பிடிஏ கூடிய சீக்கிரம் நீக்கப்படும் என்று. இந்த பிடிஏ சட்டம் கூடிய சீக்கிரம் நீக்கப்பட்டால் அனுர தனக்கு தானே வைத்துக் கொள்ளும் ஆப்பு என்று அரசை விமர்சனம் செய்கிறவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் போராட ஆரம்பிப்பார்கள். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அரசுக்கு எதிராக மக்கள் களமிறங்கி விட்டார்கள், இந்த ஆட்சி போக போகிறது என்று சொல்லி எதிர்கட்சி பலமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்துல பிடிஏ கூட நீக்கப்பட்டால் அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பார்கள் அல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என்பது அரசுக்கு தெரியும், உண்மை அதுவல்ல என்பது அனுரைக்கு தெரியும். மக்கள் எங்கும் எப்போது போராடவில்லை. ஒரு சில சில்லறைக்கு ஆசைப்பட்ட சில பேர் தான் அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள். இது அனுரைக்கு தெரிஞ்சுதான் பிடிஏ நீக்குவோம், மக்களை பாதுகாப்போம், மக்கள் உரிமைகளை பாதுகாப்போம், மாஃபியாக்களை பிடிப்போம், சின்ன சின்ன தவறுகளை பிடிஏ கீழே கொண்டு வந்து அநியாயம் செய்ய வேண்டாம். பழைய கால வரலாறுகள்ல முன்னே இருந்தவர்கள் எல்லாம் விசாரணை என்ற பேர்ல, அதாவது பின்னால் அவர்களுடைய துவாரத்திலே கம்பிகளை இட்டு, அதாவது முள்ளு கம்பிகளை, வேலிகளுக்கு அடிக்கக்கூடிய முள்ளு கம்பிகளை அந்த துவாரத்துக்குள்ள விட்டு கிழிந்து கொண்டு வருகிற அளவுக்கு வேதனை செய்தார்கள் என்கிற வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரம்! தான் விரும்பாத ஒருவனை பிடிஏ கீழ் அரெஸ்ட் பண்ணி அவர்களை முடக்க முடியும். இப்படிப்பட்ட கொடூரமான சட்டம் கிட்டத்தட்ட 46 வருஷமா இருந்திருக்கிறது இலங்கையில. எத்தனை அரசாங்கம் எப்படியெல்லாம் வென்றார்கள். ஆனால் இதற்றையெல்லாம் நீக்க வேண்டும், மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும், மக்களுக்காக வேண்டி ஆட்சி செய்யறவன் தான் ஜனாதிபதி என்ற நினைப்பு இருந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா அனுர இப்போது அப்படியான ஒரு சட்டத்தை நீக்க போகிறார். நீக்கி மக்களோடு மக்களாக மக்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட முடியும், போராட முடியும் என்று மக்களுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கிறார். ஆழமாக பார்த்தால் இந்த முடிவு அரசாங்கத்தின் பலவீனம் அல்ல, மாறாக மக்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி ஜனாதிபதி எடுத்துள்ள ஒரு துணிச்சலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மனிதநேய முடிவு என்பது தெளிவாகிறது. அது எப்படி என்பதை பின்வரும் காரணங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். என் மக்கள் மீது எனக்கு பயம் இல்லை, ஜனாதிபதி சொன்னது. ஜனாதிபதியின் அதீத நம்பிக்கை பொதுவாக சர்வதிகார போக்குடைய அல்லது மக்கள் செல்வாக்கு இல்லாத அரசாங்கம் தான் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பிடிஏ போன்ற கொடூரமான சட்டங்களை நாடும். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி மக்களின் பெரும் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தவர். அரசாங்கம் தவறு செய்தால் மக்கள் போராடுவதில் எந்த தவறும் இல்லை என்றும், மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்றும் அவர் நம்புகிறார். மக்களை அடக்கியாள நினைக்கும் அரசுக்கு தான் இந்த சட்டங்கள் எல்லாம் தேவை. மக்களின் நலனை விரும்பும் அரசுக்கு இது தேவையில்லை என ஜனாதிபதியின் கொள்கையை இது காட்டுகின்றது. போராட்டக்காரர்களே பயங்கரவாதிகளை ஆக்கு. கடந்த காலங்களில் விலைவாசி உயர்வு, சம்பள உயர்வு, பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி உரிமைக்காக போராடிய சாதாரண குடிமக்கள் மற்றும் இளைஞர்கள் மீது இந்த பிடிஏ சட்டம் பாய்ந்தது. உரிமைக்காக வீதிக்கு வந்தவர்கள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு பிணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டனர். என் நாட்டு மக்கள் தங்களின் வாழ்வாதார உரிமைக்காக போராடினால் அவர்களை பயங்கரவாதிகள் போல நடத்தக்கூடாது என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார். சட்டம் நீக்கப்படுவதன் மூலம் எதிர்காலத்தில் போராட்டங்கள் நடந்தாலும் அவை சாதாரண சட்டங்கள் படியே கையாளப்படுமே தவிர மக்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வகையிலே பிடிஏ பயன்படுத்தப்படாது. இது மக்களின் ஜனநாயக உரிமைக்கு ஜனாதிபதி வழங்கும் ஆகப்பெரிய பரிசாகும். எதிர்கட்சிகள் எல்லாம் மண்டியிட்ட தருணம் இது. அரசியல் சுயலாபத்தை விட மக்களின் நிம்மதியே முக்கியம் என்று ஜனாதிபதி கருதுகிறார். அரசியல் ரீதியாக பார்த்தால் எந்த ஒரு அரசாங்கமும் தனக்கு கீழ் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அதிகாரத்தை தானாக முன்வந்து கைவிடாது. ஜனாதிபதி நினைத்திருந்தால் தனது அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடிய எதிர்கால போராட்டங்களை ஒடுக்க இந்த சட்டத்தை தன் கையிலே ஒரு கேடயமாக வைத்திருக்கலாம். ஆனால் அவர் தனது அரசாங்கத்தின் அரசியல் லாபத்தையும் பார்க்காமல் இந்த சட்டத்தால் கடந்த காலங்களில் சிறுபான்மையினரும் ஏழை எளிய மக்களும் இளைஞர்களும் அனுபவித்த சித்திரவதைகளும் அநீதிகளும் இதுவரும் காலங்களில் தொடரக்கூடாது என்ற தூய நோக்கத்தில் அரசாங்கத்திற்கு வரக்கூடிய அரசியல் சவால்களை துணிவோடு எதிர்கொள்ள அவர் தயாராகியுள்ளார். இது ஆப்பு அல்ல, ஜனநாயகத்தின் அஸ்திவாரம். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும் என்ற பயத்தில் ஒரு கொடூரமான சட்டத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லாட்சிக்கு அழகும் அல்ல. எனவே இந்த சட்டம் நீக்கப்படுவது அரசாங்கம் தனக்குத்தானே வைத்துக் கொள்ளும் ஆப்பு அல்ல, மாறாக மக்களை அச்சுறுத்தி ஆள வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு தேவையில்லை. மக்களின் குறைகளை கேட்டு
தீர்த்து வைப்போம் என்று மக்களின் நலன் கருதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்த சட்ட நீக்கமே இந்த PTA சட்டம் கூடிய சீக்கிரம் நீக்கப்பட உள்ளது. இது போன்ற தொடர்ந்து நல்ல செய்திகளை நீங்கள் அறிய விரும்பினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.